ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை ஸ்வரூபா. மாமகரிஷி வேணுகோபால சுவாமிகளின் அருள் ஆசியும் அருள் சக்தியும் நாம் அனைவரும் பெறுவோம். உயிரை கடவுளாக துதிப்போம், உடலை ஆலயமாக வணங்குவோம். பார்க்கின்ற உயிரையெல்லாம் கடவுளாக துதிப்போம், பார்க்கின்ற உடலையெல்லாம் ஆலயமாக வணங்குவோம். அன்புள்ளம் கொண்ட தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, தியானவழி என்பர்களே, நாளைய உலகை காக்கும் உத்தம ஞான குழந்தைகளே, உலக மக்களே, அருளாளர்களே, அனைவரையும் மனம் மொழி மெய்யால் வணங்குகின்றேன். நமது ஞானகுரு அவருடைய குருநாதர்கிட்ட பெற்ற அனுபவங்கள். குருவிடம் பெற்ற அனுபவங்கள். இப்போ நாம் பார்க்க இருக்கிறோம். ஏன்னா இதெல்லாம் நாம் ஒன்றுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வருகின்ற நஞ்சை எவ்வாறு துடைப்பது என்பதையெல்லாம் கற்றுக்கொள்ளலாம். ரொம்ப முக்கியமான விஷயங்க அதெல்லாம். விடுற போலாம். குருவிடம் ஞானகுருவிற்கு கிடைத்த முதல் அனுபவம் பேரண்ட தத்துவத்தின் உன்னதங்களை உணர்த்தி அருளிய எமது குருநாதர் இப்பொழுது நமது குருநாதராக இயங்கிக் கொண்டிருக்கிறார். அவர் தாம் பூமியில் மனிதராய் வாழ்ந்த காலத்தில் மற்றவர்களுக்கு பித்தரை போன்று தோற்றமளித்து மற்றவர்கள் வெறுக்கும் செயல்களை செய்து பார்ப்பவர் பைத்தியம் என்று சொல்லும் வண்ணம் காட்சியளித்தார். இவ்வாறு பழனியம்பதியில் குருதேவர் பித்தரை போன்று சுற்றி அலைந்த காலத்தில் நாமும் மற்றவர்களைப் போலவே அவரை பைத்தியம் என்றே எண்ணினோம். ஆனால் அவ்வாறு எண்ணியது எத்தகைய பெரும் தவறு என்பதை பிற்பாடு உணர்ந்தோம். அவர் பித்தரை போன்று சுற்றியலைந்த காலத்தில் எம்மை அணுகி வித்தைகளை கற்றுக்கொள், அனுபூதியினை பெற்றுக்கொள் என்று பலமுறை அழைப்பார். ஆனால் நாமோ அவரை பார்த்தும் இவர் ஏதோ மந்திர தந்திர வித்தைகளை செய்து அது பிழையாகி பைத்தியமானாரோ, இப்போது எமக்கும் மந்திர தந்திர வித்தைகளை கற்றுத்தருகிறேன் என்று கூறி எம்மையும் பைத்தியமாக்கி விடுவாரோ
என்கின்ற பயமே எமது மனதில் எழுந்து அவரை கண்டாலே ஓடி ஒளியும் நிலை எமக்கு அப்பொழுது உண்டானது. இருப்பினும் அவர் எம்மை விட்டபாடில்லை. ரிஷிகள் ஒருவரை ஆட்கொண்டு அருள வேண்டும் என்று விரும்பிவிட்டாலே அத்தகைய சிசியரிடம் சிறிது விளையாடி பார்ப்பதுதானே அவர்கள் பழக்கம். அவ்வாறே எம்மையும் தெருவில் கண்டாலே வந்து வம்புக்கிழுப்பதும் சண்டைக்கு அழைப்பதுமாக இருப்பார். நாம் அவரை கண்டாலே அச்சப்படும் நிலைதான் உண்டானது. இந்நிலையில் எலும்புருக்கி நோயால் பாதிக்கப்பட்டிருந்த எமது மனைவி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்கு பலவித வைத்தியங்களுக்கு பிறகு இனி எங்களால் காப்பாற்ற முடியாது என டாக்டர்கள் கூறிவிட்டனர். திரும்பவும் எமது மனைவி வீட்டிற்கே கொண்டு வரப்பட்டார்கள். எமது மனைவி கை கால்கள் செயலிழந்த நிலையில் துன்பப்படுவதை பார்க்கையில் நாமும் வீட்டிலுள்ள மற்றவர்களும் என்ன செய்வது என்று தெரியாமல் வேதனைப்பட்டோம். இந்நிலையில் எம்மை ஆட்கொண்டு அருள வந்த ரிஷி ஈஸ்வராய குருதேவர் எம்மை அணுகி எம் வீட்டிலுள்ள துயர நிலைகளையும் எமது மனதிலுள்ள வேதனைகளையும் தெளிவாக சொல்லி எம்மை ஆச்சரியப்பட வைத்து, இனி உமது மனைவிக்கு நோயில்லை, நலம் பெறுவார் என ஆசீர்வதித்து அவர் எமக்கு அருள் பிரசாதத்தை வழங்கி, இதை உமது மனைவிக்கு கொடு, நோய் நீங்கி பூரண நலம் பெறுவார் என்று கூறி அருளினார். குருதேவர் அவர்கள் சொல்லியவாறே நாமும் கடைபிடித்தோம். மறுநாளே செயல் இழந்த கால்கள் சிறிது அசைவு உண்டானது. டாக்டர்கள் இனி குணப்படுத்த இயலாது என ஒதுக்கப்பட்ட எமது மனைவி குருதேவருடைய அருளினால் 1 மாதத்தில் எழுந்து நடக்கும் நிலை உருவானது. இச்சம்பவத்தால் அம்மகானின் பேரில் நம்பிக்கையுற்ற நாம் அவர் காண்பிக்கின்ற பாதையை பின்பற்ற முடிவு செய்தோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவர்கள் தம் கருணையினால் எம்மை இயக்குவித்த ஆரம்ப காலங்களை
உங்களுக்கு எடுத்து எடுத்து இயம்புவது உங்கள் அனைவரையும் மெய்சிலிர்க்க செய்வனவாகவே இருக்கும். நிறைவு. இப்போ நமது ஞானகுரு சர்க்குருதேவர் ஞானகுருவை தடுத்தாட்கொண்டு வானவியல், புவியியல், உயிரியல், அனைத்து தத்துவங்களையும் நமக்கு அப்படியே வாழைப்பழத்தை உரித்து அப்படியே கொடுக்குற மாதிரி கொடுப்பார். சிரமமே படாமல் ஞானங்கிற நிலை எவ்வளோ பெரிய ஞானத்தை கொடுத்தார். அவர் சொன்னதுலேயே பெரிய விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணுங்க. உங்களுக்கு இடையூறு வந்தால், ஏதாச்சும் வாழ்க்கையில் இடையூறு வருது, துன்பம் வருது, துக்கம் வருது, துயரம் வருது அப்படின்னு வந்தால் ஆத்ம சுத்தி பண்ணுங்க, தியானம் பண்ணுங்க, எல்லாம் சரியாயிடும். துருவ தியானம் மஸ்ட்டு. துருவ தியானம் ரொம்ப காலையில் 4:30 to 6:30 துருவ தியானம். அதில் ஒரு அரை மணி நேரமாச்சும் தியானத்தை எடுத்துருங்க. அது இப்போ இருக்கக்கூடிய விஷக்காலங்களில், விஷம் நிறைந்த காலங்களில் நல்லா எடுத்துடணும். அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ எடுத்துடணும். அந்த சாமி ஆடியோ போட்டோம்னாலே 1 மணி நேரம் ஓடி போயிடும். போகிறதே தெரியாது, டைம் ஓடுறது தெரியாது. சாதாரணமாக நம்ம ஒரு 10 நிமிஷம் வேணாலும் எடுத்துக்கலாம். அது நம்மளுடைய நம்ம பதிவிலேயே 10. ஏன்னு கேட்டிங்கன்னா, சில பேருக்கு அந்த ருசியை கொடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம ஆடியோவிலேயே என்னென்னு கேட்டிங்கன்னா 10 நிமிஷத்துக்கு ஒரு தியானம், 20 நிமிஷத்துக்கு ஒரு தியானம், கூட்டு தியானம்ன்ட்டு பதிவு போட்டிருக்கோம். வேணால் போய் பாருங்கள். அந்த 10 நிமிஷம் எனக்கு டைமே இல்லை, எனக்கு தியானமே பண்ண முடியல அப்படிங்கிறவங்களாம் அந்த 10 நிமிஷம் தியானம், 20 நிமிஷம் தியானத்தை எடுத்துருங்க. இப்படியோ தியானம் எடுக்கணுங்க. அதில் ஒரு ஆத்ம சுத்தின்னு ஒன்று சொல்லியிருப்பார். ஆத்ம சுத்தியை செய்ய 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 சக்தி கிடைக்கும் பாருங்கள், சக்தி பிறக்கும் பாருங்கள். அது நடந்து, அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, சில என்ற காரியம் ஒரு 10 ஆத்மத்தில் முடிஞ்சிடும், நிறைவாயிடும். சில இது 100, சில இது இப்படியே போயிட்டே இருக்கும். ஆனால் நிறைவாகாமல் விடாது. நம்ம அது நிறைவு ஆகியே தீரும். அப்பேற்பட்ட தியானம் இது. ஆகவே எப்பேற்பட்ட நோயை நீக்கிடுங்க. அதுதான் இப்போ சாமியம்மாவுக்கு நமக்கு சாமியோடைய துணைவியார் சாமியம்மாவுக்கு எப்படி அனுபவத்தை கொடுத்தாரு பார்த்தீங்களா இல்லையா? அப்படியே எப்படி கட்டியிருந்து தான் பேண்டேஜ். கண்ணு மட்டும்தான், 2 கண்ணு மட்டும்தான் இருந்துதான். பாக்கி எல்லா இடத்துலையும் பேண்டேஜ் தான் ஃபுல்லாக. ஒரு நாள் கழித்து அது மறுநாள் அந்த காலை ஆடுதுன்னா எப்படி இருக்கும்? டாக்டர் கைவிட்டாங்க சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்கு இப்போ அந்த நிகழ்ச்சி கண்டது எல்லாருக்கும் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும், பேரானந்தமாக இருக்கும். இதுதான் அனுபவம் அப்படிங்கிறது. அதுபோல் நம்ம நோய் எந்த விதமான நோயாக இருந்தாலும் சரி, நீங்கள் அந்த மாத்திரையை போடக்குள்ளேயே ஓம் ஈஸ்வரா குருதேவா, அம்மா அப்பா அருளால், சாமிமா சர்க்குருதேவர் அருளால், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரடியும் இந்த மாத்திரை முழுவதும் படர வேண்டும். இந்த மாத்திரையை உட்கொள்ளும் நாங்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால் பரிபூர்ண உடல் நலம் பெற வேண்டும். அந்த அகத்திய மகரிஷி தான் துருவ நட்சத்திரமாக இருக்கார். அந்த துருவ நட்சத்திரத்தின் பேராற்றலும் பேரழியும் நம்ம எடுத்து அந்த இணைச்சிக்கணும். அதை எந்தெந்த இடத்துல எல்லாத்துலேயும் இணைச்சிக்கணும். அவ்வளோதான். நினச்சிக்கிட்டோம்னா வாழ்க்கையே மகிழ்ச்சி தான், பேரானந்தம் தான். ஓகே, குரு அருள் பெறுவோம், அருள் வழியில் செல்வோம், மெய்ப்பொருள் காண்போம், மெய்ப்பொருளை அடைவோம். ஒரு சின்ன பிரார்த்தனை.
ஏன்னா இன்றைக்கி இருக்கிற உலக சூழ்நிலைக்கு அப்பப்போ ஒரு பிரார்த்தனை எடுத்துக்கும். ஓம் ஈஸ்வரா குருதேவா அம்மா பார்லர் குரு அருளார் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உயிரொளி உடல் முழுவதும் படர்ந்து இரத்த நாளங்களில் கலந்து ஜீவ ஆன்மாக்கள் ஜீவனுக்கள் அனைத்தும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சில வினாடிகள் ஏங்கி தியானிப்போம். ஓம் ஈஸ்வரா குருதேவா கருணை சுருவா குரு அருளார் அகத்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சப்தரிஷிகளின் அருள் சக்தியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் இப்புவி முழுவதும் படர்ந்து இப்புவியில் கலந்துள்ள நச்சுத்தன்மைகள் அனைத்தும் அகன்று இப்புவியில் வாழ்வோர் அனைவரும் சாந்தம் பெற வேண்டும், அமைதி பெற வேண்டும், நல்லுணர்வு நல்லெண்ணம் பெற வேண்டும், உயர்ந்த எண்ணம் உயர்ந்த ஞானம் பெற வேண்டும். அனைவரும் சகோதர உணர்வுடன் ஒற்றுமை உணர்வுடன் வாழ்ந்து வளர வேண்டும் ஈஸ்வரா. இந்த தியானத்தில் கலந்து கொண்டோர் அனைவரும், இந்த உபதேசத்தை கேட்டறிந்த அனைவரும், கலந்து கொண்டோர் அனைவரும் அவர்களது வாழ்க்கையில் அறியாது சேர்ந்த தீயவினைகள் சாபவினைகள் பாவவினைகள் அனைத்தும் அகன்று அவர்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்க்கையில், நமது வாழ்க்கையில் உடல் நலம் உடல் பலம் மனநலம் மனபலம் தொழில் வளம் செல்வம் செல்வாக்கு சொல்வாக்கு பெற்று செல்வ செழிப்போடு செய்கின்ற தொழில்களெல்லாம் செழித்து வளர வேண்டும், மன மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். பற்றற்ற நிலையில் புவியில் பற்றற்ற நிலையில் வாழ்ந்து இப்பிறவியின் நோக்கமான பிறவியில்லா நிலையை பெறுவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா. குருவே சரணம் குருவே துணை.